கடைசி கிளாஸ்ல நாங்கள் மூலகங்களின் தேர்வுகளின் அளவறிதல் என்ற இந்த பாடத்தின் ஆரம்பம் பார்த்துட்டு விட்டு நாங்க நினைக்கிறேன். அதாவது சில விஷயங்களை வந்து நான் உங்களோட டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். இதுக்கு கட்டாயமங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய சில விஷயங்கள்னு சொல்லி. அப்ப எல்லாரும் ஒரு கால் உங்களோட மைண்டுக்குள்ள எல்லாத்தையும் எடுத்து இருப்பீங்க. கடைசி கிளாஸ்ல வந்தாக்கள் அவ்வளவு உங்களோட மைண்டுக்குள்ள இருக்கும் நம்பிக்கையோட கேள்வியை பார்ப்போம். 2016ஆம் ஆண்டு வந்த கேள்வி பாருங்க. 22 கிராம் கார்பனீர் ஆக்சைடு வாயில் உள்ள அணுக்களின் எண்ணிக்கை யாது? இப்போ இப்போ வந்து பாருங்க, அணுக்களின் எண்ணிக்கைன்னு சொன்னால் நாங்க பரீட்சைகளை படிச்சிருக்கோம். அதாவது பிள்ளைகள், ஒரு மூல்ல காணப்படுகின்ற ஒரு மூல்ல காணப்படுகின்ற ஒரு மூல்ல காணப்படுகின்ற அணுக்களின் எண்ணிக்கையைத்தான் பிள்ளைகள் நாங்கள் 6.022 காட்டினாங்க. அப்ப 2 மூல் என்றால் தர 2, 3 மூல் என்றால் தர 3 சொல்லி வச்சுக்கொண்டு எண் மூல் என்று கதை கேட்க சிமோல் என்று கதை கேட்குள்ள, அதாவது அணுக்கள் எண்ணிக்கையை கேபிட்டல் என் எடுத்தோம் என்றால் மூல் தர அவகாதரோ மாறிலின்னு சொல்லி ஒரு சமன்பாடு ஒன்று நாங்கள் எங்களோட 10ஆம் ஆண்டுல வந்து படிச்சிருக்கோம். இதுல வந்து உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது அப்படின்றது என்னோட நம்பிக்கை. அப்ப ஒரு புதுசா ஒரு சமன்பாடு ஒன்று படிச்சிருப்பீங்க. அதாவது அணுக்கள் எண்ணிக்கை சமன் கேபிட்டல் என் என்றது அணுக்கள் எண்ணிக்கை. அணுக்கள் எண்ணிக்கை சிமோல் என்றது மூல் எண்ணிக்கை, எல் என்றது அவகாதரோ மாறிலி. என்று சொல்லி பார்த்திருப்பீர்கள் நீங்கள். சரியோ? ரைட். அப்ப இதை ஞாபகம் வச்சுக் கொண்டு பிள்ளைகள் அப்படியே அடுத்த கேள்வியை பார்த்தீங்கன்னு சொன்னால், அப்ப இங்க வந்து பாருங்க 22 கிராம் கார்பனீர் ஆக்சைடு உங்களுக்கு தந்திருக்கணும். சரியோ? அப்ப முதலாவது நீ என்ன செய்யணும்? கார்பனீர் ஆக்சைடுன மூல் எண்ணிக்கையை காணும். கார்பனீர் ஆக்சைடுன மூல் எண்ணிக்கை. அப்ப மூல் சமன் திணிவின் கீழ் மூலர் திணிவு என்ற சமன்பாடு உங்க எல்லாருக்கும் தெரியும். திணிவின் கீழ் மூலர் திணிவு ஸ்மால் என்ன திணிவின் கீழ் மூலர் திணிவு சமன்பாடு தெரியும். இப்ப திணி வந்து பாருங்க 22, மூலர் திணி வந்து பாருங்க 44. பிரிச்சிங்க என்ற அளவு 0.5 மூல் என்று வரப்போகுது. இப்ப கேள்விய பாருங்க, கார்பனீர் ஆக்சைடு வாயில் உள்ள அணுக்களின் எண்ணிக்கை. இப்போ மூலக்கூறுகளின் எண்ணிக்கைன்னு சொன்ன உனக்கு பிரச்சனை இல்லை, அணுக்களின் எண்ணிக்கை. இப்ப கார்பனீர் ஆக்சைடை பொறுத்த வரைக்கும் ஒரு கார்பனும் 2 ஆக்சிஜனும் இருக்கணும். அப்ப இவர் 0.5 மூல் என்றால் இவரும் 0.5 மூல், இவர் 2 மடங்கு, அப்ப 1 மூல் என்று வரப்போகுது. அப்ப மொத்தம் இங்க எத்தனை அணுக்கள் இருக்கணும்? 3 அணுக்கள் இருக்கணும். அதாவது 3 மூல் அணுக்கள் இருக்கணும். தெளிவா ஞாபகம் வச்சுக்கொள்ளும். எத்தனை அணுக்கள் இருக்கணும்? 3 அணுக்கள் இருக்கணும் என்றால் மூல நீங்க பார்க்க போறீங்க. இவர் 0.5, இவர் 1, அப்போ 1.5 என்று வரப்போகுது. எவ்வளவு வரப்போகுது? 1.5. மொத்த அணுக்கள் எண்ணிக்கை சமன் 1.5 தர 6.02 என்ற 10 23 என்று வருது. அப்ப இது ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா இல்ல. அதுல என்ன பிரச்சனை என்றாலடா, இதுல ஆன்சர் வந்து உங்களுக்கு இல்ல. சரியோ? அப்ப இதே ஒரு கால் நோட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. ரைட், நோட் பண்ணி எடுங்க, இல்ல ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வைங்க. அங்கே போவோம். அடுத்த கேள்வியை பாருங்க. ஓர் ஓமோனான அதிரீனின்
சார் மூலக்கூட்டு திணிவு 183 ஆகும். இதற்கேற்ப அதிர்வினையின் மூலக்கூறு அதாவது இதற்கேற்ப போட்டு பாருங்க 183 சமன் அதிர்வினை மூலக்கூறின் கீழ் எக்ஸ் என்று போட்டு வைக்கணும். அதாவது சார் மூலக்கூட்டு திணிவு தான் 183. அப்ப இது என்னத்தின சமன்பாடா இருக்கும்? சார் மூலக்கூட்டு திணிவின் சமன்பாடாக இருக்கும். சமன்பாடா இருக்கும் சார் மூலக்கூறு திணிவின் சமன்பாடாக இருக்கும். சரியோ? அப்ப இது உங்களுக்கு பிரச்சனை இல்ல. சார் மூலக்கூறு அதை நாங்க ஏற்கனவே கேள்வி பார்த்துட்டோமே. ஓகே, பரவாயில்ல, நாங்க பார்ப்போம். ரைட். அப்ப சார் மூலக்கூட்டு திணிவு சமன் ரைட் மூலக்கூறின் திணிவு மூலக்கூறின் திணிவின் கீழ் கார்பன் 6 12 சமதானியின் திணிவு தர 1/12. அப்ப எங்களுக்கு மேல தெரியும். அப்ப இவ்வளவு விஷயம் எனக்கு தெரிய வைப்பேன். அப்ப எங்க இருக்குன்னு பாருங்க, கார்பன் 6 12 சமதானியின் திணிவு தர 1/12. கார்பன் 6 12 சமதானியின் திணிவு தர 1/12. அப்ப விட வந்து எத்தனையாவது? 2வது. இதுல வந்து பாருங்க, கார்பன் 6 12 சமதானியின் திணிவு இல்ல என்ன வந்திருக்கணும், மூலர் திணிவு இருந்தபடியால் என்ன செய்யாதங்களுக்கு வராது. சரியோ? அப்ப இதை வேகமாக நோட் பண்ணி கொள்ளுங்க பிள்ளைகள். சிம்பிளான விஷயம், பெருசா ஒண்ணும் இல்லையா. சமன்பாடு தெரிஞ்ச இந்த MCQ செய்யலாம். அடுத்த 50வது கேள்வியை பாருங்க. ஒரு மூல் கார்பனீர் ஆக்சைடு மூலக்கூறில் உள்ள அணுக்களின் மொத்த எண்ணிக்கை யாது? இதுல ஒரு பிரச்சனை. இதுதான் இப்ப நாங்க செஞ்ச கேள்வி. ஒரு கால் வேகமா சொல்லவா முடியுதுக்கு? இது ஏற்கனவே இப்ப நாங்க செய்த கேள்வி இதுதானே. முதலாவது நாங்கள் பார்த்த கேள்வியை இதை பேஸ் பண்ண ஒரு கேள்வி தான் முதலாவது பார்த்துருக்கிறோம் நாங்க. ஒரு கால் வேகமா இதுக்கு விட சொல்லுங்க பாப்போம். முதலாவது காரணம் அணுக்கள் எண்ணிக்கை வந்து 3 அணு இருக்கு சார். அதுல கார்பன் உண்டு, ஆக்சிஜன் 2. அப்ப அவகாத்ரோ மாறிலி பெருமானம் தர அணுக்கள் எண்ணிக்கை வரும். குட். அதாவது நாங்க இப்ப ஸ்டார்டிங்ல கதைச்சு அதே விஷயம் தான் நீங்க திரும்ப வருது. அதாவது வந்து பாருங்க, கார்பனீர் ஆக்சைட்டை வந்து பாருங்க நாங்கள் பிரிச்சு எழுதலாம். எப்படி? ஒரு கார்பன் என்று சொல்லியும் 2 ஆக்சிஜன் வருது. கடைசி கிளாஸ்ல நான் உங்களோட இந்த பீசமான விகிதம் மூல் விகிதத்துக்கு சமன் என்ற விஷயம் கதைச்சு, பீசமான விகிதம் என்றா என்ன, அதை எப்படி காண்றதுலாம் கதைச்சிட்டேன். அப்ப உங்களுக்கு இவர் ஒரு மூலன்னு தந்திருக்கிறோம் என்றால் கார்பன் எத்தனை மூலா இருக்கும்? ஒரு மூலாக இருக்கும். ஆக்சிஜன் எத்தனை மூலா இருக்கும்? 2 மூலாக இருக்கும். இதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை இருக்கக்கூடாது. கடைசி கிளாஸ்ல நான் கதைச்ச ஒரு விஷயம் இது. அந்த முதலாவது கேள்வி கதைக்கும் போது இதெல்லாம் கதைச்சிட்டு யாருக்காச்சும் திரும்ப கதைக்கணும் என்றால் சொல்லுங்க, கதைக்கும். கடைசி கிளாஸ் வராமல் யாராச்சும் வீடியோ பார்க்காமல் இருந்தால் ஒரு கால் கதைக்கணும் என்றால் அதாவது கதைக்கும். அதாவது பீசமான விகிதம் மூலிதம் எங்களுக்கு தெரியாது, ஒரு கதையும் கொண்டா கதைக்கும். குட். எல்லாருக்கும் செய்யறபடியா எங்களுக்கு பிரச்சனை இல்லை. சரியோ? அப்ப இங்க வந்து பாருங்க, கார்பனீர் ஆக்சைடு அணுக்கள் இருந்தபடியால் கார்பன் ஆக்சிஜன். அப்ப மொத்தம் இங்க எத்தனை மூல் அணுக்கள் இருக்கணும்? 3 மூல் அணுக்கள் இருக்கணும். மொத்தம் 3 மூல் அணுக்கள் வந்து இருக்கு. அப்ப அணுக்கள் இந்த மொத்த எண்ணிக்கையில கேட்கணும். ஆகவே கற்றலையும் சமன் 3 தர அவகாத்ரோ மாறிலி சமன்பாடுல போட்டீங்க என்றால் மூலுக்காக 3 மூல் அவகாத்ரோ மாறிலி 6.022 தர 10 தர 23 மூல் -12 வருது. அவ மூளையும் மூல் -1 வெட்டினியல் என்றால் பெருக்கி விட கொடுக்க தேவையில்லை தானே. 6.022 தர 10 தர 3 இருக்கு. சரியோ? அப்ப இதுவும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. இந்த கேள்வியும் முதலாவது கேள்வியும் ஒரே விஷயத்தான் உங்களுக்கு என்ன செய்யுது சொல்லுது.
அப்ப இதை யாரும் கஷ்டப்பட்டு செஞ்சிருந்தீங்கன்னு சொன்னால் என்ன ரொம்ப கஷ்டம் பாருங்க. அப்ப இது பார்த்த உடனே எங்களுக்கு விட வந்துடும். அடுத்த கேள்வியை பார்ப்போம். பின்வரும் சமப்படுத்திய சமன்பாட்டிற்கேற்ப ஹைட்ரஜன் சல்பைட் H2S ஆனது கந்தக வீர் ஆக்சைடு SO2 தாக்கம் புரிகின்றது. சரியோ? H2S ஆனது கந்தக வீர் ஆக்சைடோட தாக்கம் அடைகிற விதம் வந்து உங்களுக்கு தந்திருக்கணும். சரியோ? கவனிங்க. ஹைட்ரஜன் சல்பைட்டின் ஒரு மூடன் தாக்கம் புரியும் கந்தக வீர் ஆக்சைடின் அளவு யாது? சரி, இப்ப இந்த தாக்கத்தை வந்து பாருங்க. தாக்கம் வந்து பிள்ளையா போட்டிருக்கணும். H2S plus SO2 SO4 arrow 2 H2O plus 3 சல்பர் வரும். இதுல பிள்ளைகள் H2O போட்டிருந்தோம், H2S. ரைட். அப்ப இங்க வந்து பாருங்க, ஹைட்ரஜன் சல்பைட்டின் ஒரு மூலுடன் தாக்கம் புரியும் கந்தக வீர் ஆக்சைட்டின் மூல் அளவு என்று கேட்கணும். அப்ப எங்க வந்து பாருங்க, இது ஒரு பெரிய ஒரு விஷயம் கிடையாது. நாங்க ஏற்கனவே கழிச்சு கொண்டிருக்கிற அதே சம்பவம் தான். ஒரு செய்த அனுபவம் பார்ப்போம். போகுமால் தசம் 5. வேற யாரும்? அதாவது விளக்கம் சொல்லக்கூடியார்கள். இதுல கவனிங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏற்கனவே கழிச்சு பீசமானம் மூல் விகிதத்துக்கு சமன் என்றது கலைச்சம் என்றால் சொல்லி முடிஞ்சது. இங்க பாருங்க, H2Sக்கும் SO4க்கும் இடையிலான பி சமானம் வந்து பாருங்க, பி சமான விதம் வந்து பாருங்க 2க்கு 1 இருக்கு. அதாவது 2 H2SO4 2 மூல் H2SO4 தாக்கம் 2 மூல் H2SO4 தாக்கம் அடையும் முற்றாக தாக்கம் அடைறதுக்கு ஒரு மூல் SO4 தேவை. இப்ப பீசம் மூல் விகிதத்தை வந்து பாத்தீங்கள் என்றால் தந்திரிக்கிற மூல் விகிதம், அதாவது ஹைட்ரஜன் சல்பைட் ஒரு மூல் என்றால் அது அரைவாசி தானே. அப்ப இது எவ்வளவா இருக்கும்? 0.5 மூலாக இருக்கும். அப்ப H2S முற்றாக தாக்கம் அடைவதற்காக பயன்படுத்த வேண்டிய SO4 அளவு கேட்ட அளவு 0.5 மூலாக வந்து காணப்படும். சரியோடா தெய்வ குழந்தைகள், ஒரு கலதை நோட் பண்ணி எடுங்கோ. இது ஒரு பெரிய கேள்வி இல்லை, ஆனால் எங்க செல்ல குட்டிகளுக்கு இது கொஞ்சம் பெரிய கேள்விதான். வேகமா நோட் பண்ணுங்க, வேகமா நோட் பண்ணுங்க, வேகமா நோட் பண்ணுங்க. அதாவது பிள்ளைகள், பீசமான விகிதம் மூல் விகிதத்துக்கு சமன் என்று அந்த கான்செப்ட் உங்களோட மைண்டுக்குள்ள துல்லியமாக அமருமா இருந்தால் இந்த கேள்வி உங்களுக்கு இலகுவாக இருக்கும். சரியோ? ஓ ஐயா நோட் பண்ணிட்டுங்கோடா, கட்டாக குழம்பும்.
ரைட். இதுல வந்து உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது அப்படின்றது என்னோட ஒரு சின்னமான எண்ணிக்கை. என்னோட வேலையை பார்ப்போமே, அடுத்த வேலையை போ. இரும்பின் சார்ந்த திணிவு 56 கிராம் ஆகும். இதற்கேற்ப கீழே தரப்பட்டுள்ள கூட்டுக்களுள் சரியான கூட்டு. ரைட். இரும்பின் சார்ந்த திணிவு எவ்வளவாம்? 56. இப்ப உங்களோட கேள்வி சரியான கூட்டு. அப்ப 4 கூட்டை ஒரு வேகமா அனலைஸ் பண்ண ஓடியாங்கோ. அப்பா ரைட். பாருங்க, ஓர் இரும்பு அணுவின் திணிவு 56 கிராம். சொல்லுங்க பாப்போம். இது சாரணத்தை தான் தந்திருக்கு, அணு திணிவு அளவு தந்திருக்கோ இல்ல. என்றால் இந்த கூற்று என்ன சரியோ பிள்ளையோ? அடுக்குல தந்தது என்னது? சாரண திணிவு. இதுல என்ன சொல்லிருக்கணும்? அணுத்திணிவு அளவை சொல்லியிருக்கணும். ரைட். அடுத்த பாருங்க, ஓர் இரும்பு மூல் 56 இரும்பு அணுக்களை கொண்டுள்ளது. எண்டாப்புல, அதாவது ஒரு மூல் இரும்பு வந்து பாருங்கோ 6.022 10 23 எண்ணிக்கையான அணுக்களை கொண்டிருக்கு. 6.022 10 23 எண்ணிக்கையான அணுக்களை கொண்டிருக்கும். அப்ப இதுலயும் எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது கண்டியலும். அடுத்தத பாருங்க, 6.022 10 23 இரும்பு அணுக்களின் திணிவு 56 கிராமா இருக்கட்டும். இருக்கா பாப்போம். 56 இரும்பு அணுக்களின் திணிவு 6.022 கிராமா என்றால் இது படுகொலை. சரியோ? 56 இரும்பு அணுக்களின் திணிவு 6.022 10 23 கிராம் ஆகும் என்றால் பிள்ளை. அப்ப எங்களுக்கு விட வந்து பாருங்க 3வது. பிள்ளைகள் இதுல குழம்புறதுக்கு ஒன்றுமே இல்லையடா. இதுல குழம்புறதுக்கு ஒன்றுமே இல்லை. சந்தோஷமா செஞ்சுட்டு போறது. ஒரு டப்பன் ஒரு நோட் பண்ணி விஷயங்களை. ரைட். இதே மாதிரி ஒரு கேள்வி எழுதுவோமே. இப்பதான் இந்த மூளைக்குள்ள வேளா மாதிரி கொண்டு அடிச்சது, அதாவது ஒரு உடல் பேப்பர்ல அந்த கேள்வி செய்வோம். இதே மாதிரி ஒரு கேள்வி எழுதுங்க பாப்போம். எழுதி செய்யுங்க. எழுதுங்க. ஒரு மோல் CH3COOH CH3COOH இல் உள்ள ஐதரசனின் அணுவின் எண்ணிக்கை யாது? சொல்லுங்க பாப்போம். டப்பண்டலுக்கு சொல்லுங்க. அதே மாதிரியான ஒரு கேள்விதானே, குழம்புறதுக்கு எதுவும் இல்லை. 6.022 தர 10 3. 0.22 தர 10 23 தர 3. 3 யோசிச்சு சொல்லுங்க. 4 சார். குட். பாருங்க, CH3COOH என்று போனீங்கன்னு சொன்னால் எத்தனை கார்பன் இருக்கு? 1 2 கார்பன் இருக்கு. அப்ப 2 கார்பன்
இதுல 3 இங்கே உண்டு. அப்ப 4 ஹைட்ரஜன் 2 ஆக்சிஜன். சரியோ? அப்ப இது ஒரு மூல் என்றால் இது எவ்வளவு? 2 மூல். கார்பன் 2 மூல், ஹைட்ரஜன் 4 மூல், ஆக்சிஜன் 2 மூல். அப்ப உங்கள்ட்ட கேட்டது யார? ஹைட்ரஜனை தான் கேட்டது. அப்ப எவ்வளவு? 4. அப்ப 4 தர 6.022 10 23 வரப்போகுது. அப்ப இதுலயும் பாருங்க ஒரு குழப்பமும் இல்லையா? இதுலயும் உங்களுக்கு ஒரு குழப்பமும் இல்லை. ஏன் இந்த மாதிரி சொன்னீங்கன்னு எனக்கு தெரியல. ரைட். ஒரு கால் நோட் பண்ணி எடுங்கோடா. சரி, இதோட இந்த கன்செப்ட்ல இன்னும் ஒரு கேள்வியை பார்த்துக்கணும். நாங்கள போவோம். என்ன வாத்தியார் பாஸ்கரன் வந்து நாங்கள போறீங்கன்னு யோசிக்கப்படாது. இப்படித்தானே? அதாவது நாங்கள் எவ்வளவுத்துக்கு வெரைட்டியா கேள்வி செய்யறோமோ அவ்வளவுத்துக்கு எங்களுக்கு நல்லது. சரி, எழுதுங்க பாப்போம் ஒரு கேள்வி உண்டு. ஒரு மூல் யூரியா CO NH2 twice யூரியாவில் இருந்து தாவரம் ஒன்று பெற்றுக்கொள்ளக்கூடிய நைதரசனின் திணிவு. ரைட். ஒரு வேகமா செய்யுங்க பாப்போம். செய்து போட்டு செய்க வழியோடு செய்து எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க அல்லது இதெல்லாம் மெசேஜ் பண்ணுங்க. வேகமா, டைம் இல்ல. ரைட், செய்தாச்சா? சரி, பாப்போம். 2 பேர் தான் முடி அனுப்பியிருக்காங்க. மற்றாக்கள் சுத்தத்தை காணவில்லை. ராகவி.
கவனிங்க என்ன கேள்வி ஒரு மூல் யூரியா CONH2 டுவைஸ் இல்ல காணப்படுகின்ற அதாவது இதுல இருந்து நைட்ரஜன் பெற்றுக்கொள்ளக்கூடிய அதாவது தாவரம் பெற்றுக்கொள்ளக்கூடிய நைட்ரஜன் அளவு கேட்டிருக்கணும் அரே இதுல அதே கான்செப்ட் தான்டாப்பா புதுசா எதுவும் இல்ல இப்ப முதலாவது வந்து பாருங்க யூரியா சாரி CONH2 டுவைஸ் இதுல வந்து பாருங்க ஒரு கோபால்ட் இருக்குது இல்ல ரைட் ஒரு கார்பன் இருக்குது ஒரு ஆக்சிஜன் இருக்குது இது என்ன செய்யணும் ரெண்டால பெருக்கோணும் கண்டிப்பா அப்ப 2 நைட்ரஜன் இருக்குது பிளஸ் 4 ஹைட்ரஜன் இருக்கு இடம் காணாதரா ரைட் 4 ஹைட்ரஜன் இருக்கு எத்தனை ஹைட்ரஜன் இருக்குது 4 ஹைட்ரஜன் இருக்குது அப்ப இங்க சம்பவம் என்னென்றால் 2 நைட்ரஜன் இருக்குது ஒரு மூல் இங்க எடுத்தாங்க அப்ப இது ஒரு மூல் என்றால் எத்தனை மூல் நைட்ரஜன் இங்க இருக்க போகுது 2 மூல் நைட்ரஜன் இருக்க போகுது எத்தனை மூல் நைட்ரஜன் இருக்க போகுது 2 மூல் நைட்ரஜன் ஒரு மூல் நைட்ரஜன் எவ்வளவு 14 கிராம் அப்ப 2 மூல் நைட்ரஜன் எவ்வளவு 28 கிராம் எத்தனை தேவ குழந்தைகள் சரியா செய்த நீ ஹக்மா ஹக்னா ஹக்னா ஹம்னா தேவ குழந்தாய் என்ன கேள்வி என்று பாருங்க முதலாவது கேள்வியை பாருங்க திணிவல்ல கேள்வி இப்ப கேள்வியை திணிவ கேட்க நீங்க என்ன செஞ்சு வச்சிருக்கிறீங்க அணுக்கள் எண்ணிக்கை செஞ்சு வச்சிருக்கீங்க சரியே அம்மா கேள்வியே பாருமா திணிவல்ல கேட்டது இப்போ இதை நான் உங்களுக்கு சமன்பாடு எல்லாம் போட்டு செய்யறேன்னு சொன்னாலும் செய்யலாம் பிரச்சனை இல்லை என்னண்டு ஒரு கம்மியூட் பண்ணுங்க அதாவது மூல் சமன் திணிவின் கீழ் மூலதனி வந்த சமன்பாடு இல்ல மூல் உங்களுக்கு தெரியும் எவ்வளவு 2 மூல் ரைட் திணிவத்தனங்கள்ட கேட்டிருக்கணும் எக்ஸ் வையுங்கோ அதே மாதிரி மூல திணிவை வந்து அடே யாரா அவன் சொல்ல சொல்ல இருக்கு அவன் மூல திணிவு வேற நைட்ரஜனுக்கு வந்து பாத்தீங்கன்னா மூல திணிவு 14 ஆகவே எக்ஸ் சமன் என்ன செய்ய போறீங்க இங்க பிரிவட்ட அங்க போய் பெருக்கப்படும் அப்ப 24 ரெண்டால பிரிக்கிறீங்க எவ்வளவு சாரி 14 ரெண்டால பிரிக்கிறீங்க எவ்வளவு 28 சரியோ அப்ப இது உங்களுக்கு பிரச்சனை வரக்கூடாது இது உங்களுக்கு பிரச்சனை வர கூடாது ஒருக்கா நோட் பண்ணிடுங்க பிள்ளைகள் சின்ன சின்ன கேள்விகள் எல்லாம் புலவிடக்கூடாது அங்கால போ நோட் பண்ணுங்க ஸ்கிரீன்ஷாட் எடுங்க இல்லை என்றால் நீங்க எக்ஸாம் பேப்பர்ல வந்து பாருங்க மூலர் மார்க்ஸ் எல்லாம் தெரிவிக்கணும் மூலர் நிவெல்லாம் தெரிவிக்கணும் ஃபைனல் எக்ஸாம்ல வைக்கல அது மூலர் நிவெல்லாம் தெரிவிக்கணும் இப்ப நான் தரையில அதுல தெரிவிக்கணும் மூலர் நிவெல்லாம் பாடம் அது மைண்டுக்கு வந்திருக்கும் இப்ப நீங்க கணக்கு நிறைய செய்யக்குள்ள அதெல்லாம் உங்களோட மைண்டுக்கு ஓட்டோமேட்டிக்கா வந்திருக்கும் நம்புறேன் ரைட் சரி அடுத்த கேள்வியை பார்ப்போம் அடுத்தது நாங்க செய்துட்டோம் அதுக்கு அடுத்த கேள்வியும் செஞ்சிட்டோம் இது சம்பந்தமா வேற எங்கேயும் பாஸ் பேப்பர் மாடல் வந்திருக்காரு அங்கே போவோம் கூட்டுகள் இதை பார்ப்போம் சரி பார்ப்போம்
அதுலயே பார்த்துக்கொண்டு ஆக்சிஜன் வாயுவின் 64 கிராமில் அடங்கும். ஆக்சிஜன் வாயுவின் 64 கிராமில் அடங்கும் ஆக்சிஜன் மூலக்கூறின் எண்ணிக்கை யாது? தேவக்குள்ள சொல்லுங்க பாப்போம். வேணுமா சரி வாட்ஸ்அப் பண்ணாலும் சரி, டெக்ஸ்ட்ல சொன்னாலும் சரி, வேணுமா ஃபாஸ்ட், மேக் இட் ஃபாஸ்ட். கொஞ்சமாச்சும் சேக வழியோட போடுங்க. சரி பாப்போம். ஆக்சிஜன் வாயுவின் 64 கிராமில் அடங்கும் ஆக்சிஜன் மூலக்கூறுகளின் எண்ணிக்கை யாது? இப்போ இதையும் முதல் மாதிரியை யோசிப்பீங்களா இருந்தால் உங்களை கூப்பிட்டு வச்சு மண்டையிலே நங்கு நங்கு ரெண்டு குட்டு கூட்டணும். கேள்வி மூலக்கூறுகளின் எண்ணிக்கை சரியோ? அப்ப வந்து நோமலா போட்டு செஞ்சுட்டு போற விஷயம் தான். அதாவது மூலக்கூறுகளின் எண்ணிக்கை சமன் மூல்தர அவகாதரோ மாறிலி என்ற சமன்பாடுல போட்டு செய்யறது. இப்ப என்ன சம்பவம்டா, மூல் தெரியாது. அப்ப நீங்க இப்ப என்ன செய்ய போறீங்க, ஆக்சிஜன் மூளை வந்து காண போறீங்க. அப்ப சமன்பாடு உங்களுக்கு தெரியும், திணிவின் கீழ் மூல திணிவு. அப்ப இதுல வந்து பாருங்க, திணிவு தந்திரிக்கு நம்ம 64 கிராம், சாரி 64 கிராம். அதே மாதிரி மூல திணிவு ஆக்சிஜன் வாயு தானே, ஒரு ஆக்சிஜன் 16, அப்ப 2 ஆக்சிஜன் 2 ரெண்டாவது எவ்வளவு, 16 16 32 கிராம் மூல் -1 வரும். ஆகவே கிராமம் கிராமம் வெட்டுப்படும். மூல் -1 மேல போனால் மூலாக மாறும். இதே மீதபடி 10. அப்ப எத்தனை மூல் வந்துட்டு 2 மூல் தர அவகாதர மாறிலி 6.02 ரெண்டாவது விட எங்க இருக்கு, 2 வாருங்கோ. ரெண்டாவது விடையை தவிர வேற விட சொன்னாக்கள் உங்களோட மண்டையில நீங்களே 2 குட்டி கொள்ளுங்கோ. ஏனால் குழந்தை புள்ள தினமான கேள்வி எல்லாம் புள்ளி இருக்கிறார்கள், மண்டையில நீங்களே கூட்டிக் கொள்ளும். ரைட். அப்ப இதுல உங்களுக்கு பிரச்சனை இல்லை தானே ஐயா? சரி, அடுத்த கேள்வி வந்து பாருங்க. 22 கிராம் கார்பனீராக்சைடில் அடங்கும் கார்பனீராக்சைடு மூலக்கூறு எண்ணிக்கை யாது? அதே கான்செப்ட் தான். என்ன, ஒரு முதலாம் ஆண்டு புள்ள கூட சிம்பிளா செய்யற ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. 22 கிராம் கார்பனீராக்சைடில் அடங்கியுள்ள கார்பனீராக்சைடு மூலக்கூறுகளின் எண்ணிக்கை யாது?
ரைட், தெய்வங்கள் ஒரு கால் செய்து விடு பாப்போம். சரி பாப்போம். என்ன கேள்வி அடங்கும் எங்கடாப்பா? மூலக்கூறுகளின் எண்ணிக்கை அதே கேள்விதானே. மூலக்கூறுகளின் எண்ணிக்கை சமன் மூல்தர அவகாத்ரோ மாறிலி. இதுல வந்து பாருங்க மூல் தரையில அப்ப கார்பனீர் ஆக்சைடு மூல காண போறீங்க. கார்பனீர் ஆக்சைடுல திணிவு தந்திருக்கணும். அது சமன்பாடு உங்களுக்கு தெரியும். மூல் சமன் திணிவின் கீழ் மூல திணிவு. ஆகவே வந்து பாருங்க 22 கிராம் மூல திணிவு எவ்வளவு? 44 கிராம் மூல் -1. இதெல்லாம் போட்டுக்கொண்டு போறேன். யாருக்காச்சும் செய்ய தெரியாதுன்னா தயவு செய்து கேளுங்க. எது 44 என்னன்னு வந்ததுன்னு எனக்கு தெரியாதுன்னு சொன்னால் தயவு செஞ்சு கேளுங்க, சொல்லித்தரலாம். இப்ப கவனிங்க. அப்ப இதுல மூல் தெரியும் எவ்வளவு? 22 44. பிறகு பிரிக்காம அப்படியே விடுங்க. பாப்போம் பின்னத்துல விட கொடுத்துருக்கணும். அப்படியே கொண்டு போவோம். 22 44 மூல் என்று வரப்போகுது. தர 6.02 10 23 10 23 மூல் -1. அப்ப மூல் -1 மட்டுப்படாது. உனக்கு என்ன விட வரப்போகுது? 22/14 44 தர 6.022 தர 10 23 வரப்போகுது. அப்ப இதுல உங்களுக்கு பிரச்சனை இருக்காதா? விட வந்து பாத்தீங்கன்னா எங்க இருக்கணும்? ஒன்னாவதா இருக்கு, முதலாவதா இருக்கு தானே. அப்ப இதுக்கும் பிரச்சனை இல்லை. ரைட், நோட் பண்ணியாச்சோ? அடுத்த கேள்வி இருக்கா பாருங்க. இதுக்கும் அதே மாதிரி தான், கொஞ்சம் வேகமா செய்யுங்க பாப்போம். அகமட் அகமட் செலகுட்டி, உனக்கு மட்டும் வந்து 4 வந்தது. 12 வெளுப்பணி இப்ப செஞ்சு நாங்கள் இது திரும்ப அதே கேள்வி வருது. இப்ப இந்த மித்த காட்டுறானே நீ யோசிச்சு பாரு இருக்கால். குட் பாய். ரைட், பாருங்க. மூலனிக்கு தான் கேட்டுக்கணும். அப்ப மூல் சமன் திணிவின் கீழ் மூலர் திணிவு. யோசிக்கலாம் என்ன இந்த வார்த்தை எல்லாத்தையும் சமன்பாடு போடுறது. கணக்குகள் செய்கள் சமன்பாடுகள் போட்டு செஞ்சு பழகுங்க. அப்ப திணிவு எவ்வளவு? 64 கிராம். மூலர் திணிவு எவ்வளவு? ஆக்சனுக்கு 16. அப்ப 2 ஆக்சன் இருக்கிற எவ்வளவு? 32 கிராம் மூல் -1. பேச்சிங்கன்னு சொன்னா எவ்வளவு வரப்போகுது? 2 மூல் வரப்போகுது. அவ விட வந்து பாத்தீங்களா என்றால் 2. ரைட், அப்ப இதுல உங்களுக்கு பிரச்சனை இல்லை. சிம்பிளான ஒரு விஷயம். சரியோ? ரைட்.
ஒரு கேள்வி ஒன்று செய்வோமே. எழுதுங்க பாப்போம் ஒரு கேள்வி ஒன்று. எழுதுங்க ஒரு கேள்வி உண்டு. 160 கிராம் ஏமட்டாய் Fe2O3 இல் இருந்து பெறக்கூடிய Feயின் இரும்பின் மூலெண்ணிக்கை யாது? வேகமா அனுப்புங்க பாப்போம். அனுப்பியாச்சா? என்னடா போதே மனம் தெரியல. அவ்வளவு பெரிய கேள்வி இல்லையே. சாரி, மூலர் மேட்ச் தலையில இரும்புக்கு 56, இரும்புக்கு 56, ஆக்சிஜனுக்கு 16. சரி பாப்போமே. ரைட். இப்ப இது உங்களுக்கு செய்யணும்னா உங்களுக்கு என்ன தேவை? இந்த சமன்பாடு தேவை. அப்ப Fe2O3யும் கார்பனோர் ஆக்சைடு வாயும் தாக்கம் அடையக்குதான் உங்களுக்கு தூய இரும்பும் கார்பனீர் ஆக்சைடு வாயுவும் வந்து வாருது. இப்ப தாக்கத்தை நீங்க சமப்படுத்தி கொண்டு போனீங்க என்றால் இதுல ஒரு 2 வரும். அங்க ஒரு 2 போட்டு 4 6. இதுல ஒரு 3 வரும், இதுல ஒரு 3 வரும். இது 3 6 3 3 6. சரி, சமப்படுத்து. ரைட். அப்ப எங்க வந்து பாருங்க. அப்ப இந்த தாக்கம் எங்களுக்கு என்ன தெரிஞ்சுக்கணும்? நீங்க தெரிஞ்சிருக்கும். இந்த தாக்கம் தெரிஞ்சாதான் நீங்க இடத்துல அந்த கணக்கு வந்து போகும். சரி, இப்ப வந்து பார் 160 கிராம் ஏமடைட்ல இருந்து பெறக்கூடிய இடம் என்ன தெளிவுக்கு வைக்கணும். அவ முதலாவது நீ என்ன செய்ய போறாய்? ஏமடைட்ல மூலக்கா. அப்ப சொல்லுங்களா பாப்போம். திணிவளவு 160 கிராம். மூல திணிவளவு ஏமடைட்டுக்கு 160 தான் சார். 160 வந்தது. ஓ அவ பிரிச்சிங்கன்னு சொன்னா அவ்வளவு உங்களுக்கு ஒரு மூல ஏமடைட் வரப்போகுது. அப்ப பீசமான மூலத்துக்கு சமன் போட்டீங்கன்றால் இது ஒரு மூல் என்றால் உருவாகின எஃபி எத்தனை மூல்? 2 மூல். பீசமான 1க்கு 2 இல்லே. அப்ப உருவாகின எவ்வளவு? 2 மூல். அப்ப உருவாகிய மூல எண்ணிக்கை எவ்வளவு? 2 மூல். அப்ப இதுல உங்களுக்கு பிரச்சனை இல்லை. ரைட். இப்படியான கேள்விகளும் வந்து பிள்ளைகள் இதுக்குள்ள இருக்கணும். சரியோ? அப்ப
விஷயம் சிம்பிள். என்ன ஒரு ஐடியா உண்ட பிடிங்க. இந்த பீதமான விகிதம் வந்து 3 வீதத்துக்கு சமன் என்ற விஷயம் விளங்காத செல்லக்குட்டிகள் தயவு செய்து கேள். ரைட்டோ? உனக்கு இதுல கேட்க வெட்கமா இருந்தால் அதுல வெட்கப்படுறது கொண்டு இல்லை. இந்த மூஞ்சி இங்க யாருக்கும் தெரிய போறது கிடையாது. சரியோ? தயவு செய்து